ஜெய் சாயிராம். காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்றவே முடியாது. எனவே நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு கண்மணியே, சிப்பிக்குள் முத்தாய் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வழியே இல்லை, இனி வழியே இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருந்த நீண்ட நாள ஒரு பிரச்சனைக்கு புது வழி இன்று பிறக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. நீ எதிர்பார்த்த ஒன்று நீ எதிர்பாராத சூழ்நிலையில் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் அதிசயத்தை நான் நகர்த்தி காட்டுகிறேன் தங்கமே. உன் வாழ்வில் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, சாயப்பா நீங்கள் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகத்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருக்கும் என் குழந்தைக்கு எதை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது என் குழந்தையே. எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினைக்கும் உன் நினைப்பு மற்றவர்களுக்கு எந்த கெடுதல் வராமல் பாதுகாக்கும் உன்னுடைய எண்ணம், சம நோக்குத்திடமான உன்னுடைய மனோதைரியம், எது நடந்தாலும் நல்லதற்குத்தான் என்ற உன்னுடைய நேர்மறையான சிந்தனை, இப்படி எல்லா நல்ல குணங்களும் பெற்ற என்னுடைய பொக்கிஷத்தை பார்ப்பதற்கு எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, ஆனந்தமாகவும் இருக்கிறது. எப்பொழுதுமே உன் மன மாறுதலுக்காக, உன் மன நிம்மதிக்காக நீ நன்றாக இருப்பாய், நீ நன்றாக வாழ்வாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. உன் வாழ்வு நன்றாக இருக்கும்படி அனைத்தையும் செய்து காட்ட வேண்டும். நிச்சயமாக கூடிய விரைவில் அனைத்தையும் மாற்றி காட்ட வேண்டும் என்ற உத்வேகம் என்னுள் தானாகவே வருகிறது. உன்னுடைய செயல்களை பார்த்து, உன்னுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து. மனதில் சாயப்பா என்றுமே இருப்பேன். உன் மனதை நான் அறிந்து கொள்வேன் தங்கமே. சில சமயம் உன்னிலும் உன் பிரச்சனைகளை பார்த்து வேறு விதமான சிந்தனைகள் தோன்றுகிறது. அதையும் நான் அறிவேன். எண்ணங்களுக்கு ஒரு முடிவே கிடையாது. எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்ணால் அதுவும் பார்க்கும். அது எப்படி உள்வாங்குகிறது என்பதுதான் முக்கியம் குழந்தையே. ஆனால் அனைத்திற்கும் நீ ஏன் பொறுப்பாளியாக ஆகிக் கொள்கிறாய்? அனைத்தையும் நடப்பது அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு, என்னிடம் சரணடைத்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை தேவையில்லாத சிந்தனையில் செலுத்துவதை விட நல்ல எண்ணங்களில் உன் மனம் எப்படியோ அப்படியே வைத்து கொண்டிரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. அப்படி இருந்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்வு நிச்சயமாக உன்னை தேடி வரும். இனி வழியே இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல வழி நிச்சயமாக பிறக்கும். உன் வாழ்விற்கான விடியல் நிச்சயமாக பிறக்கும், பிறந்தே தீரும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டன. நிச்சயமாக எல்லாமே கூடிய விரைவில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நீ தங்கம் குழந்தையே. எனவே தைரியமாக இரு. நீ எவ்வளவு உன்னதமானவள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னுடைய பொக்கிஷமான நீ இனி எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எதையுமே எதிர்பார்க்காதே. நீ எதிர்பாராத நேரத்தில் இந்த சாயி உன் அருகில் எப்பொழுதுமே இருப்பேன். நீ எதிர்பாராத நேரத்தில் அனைத்தையும் செய்து முடிப்பேன். நீ என்னிடம் அனைத்தையும் கூற வேண்டும். என்ன கூற வேண்டும் என்ற பட்டியல் நீ தயாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னுள்ளேயே இருந்து உன் மனதுக்குள்ளே கம்பீரமாக அமர்ந்து உனக்கு தேவையானது என்ன என்பதை நீ சொல்லாமலேயே அனைத்தையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன், புரிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன்.
உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு நான் அறிவுறுத்தியதும் இல்லை. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன்னுடைய உலகமாக, உன் சாயி, உன்னுடைய அப்பாவாக, அம்மாவாக, தோழனாக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருந்து உன்னை அரவணைத்துக் கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதற்குமே கலங்காதே. நான் என் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேனா அல்லது முன்னேறாமல் விட்டு விடுவேனா என்ற கேள்வியும் பயமும் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறதே. எதனால் என்ற கேள்விக்கு இந்த கதை மூலம் ஒரு விளக்கத்தை காணலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசியும் அரசனும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த அரசருக்கு தன்னுடைய மனைவியான அரசி மீது மிகவும் மரியாதையும் அன்பும் அதிகமாகவே இருந்து வந்தது. அரசி என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனா யார் கண் பட்டதோ தெரியல. ஒரு நாள் அந்த அரசிக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. அந்த அரசர் அரசியை எவ்வளவோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாலும், அங்க உள்ள இருக்கிற மருத்துவர்கள் எவ்வளவோ வியாதிக்கான மருந்தை கொடுத்தாலும் எதுவுமே பலனளிக்காமல் இளம் வயதிலேயே இறந்து போறாங்க அந்த அரசி. அந்த ஊர்ல மறுபிறவிக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி இறந்து போனவர்களை பதப்படுத்தி ஒரு கல்லறையில வச்சு, அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களையும் அந்த கல்லறையில வச்சு பாதுகாத்துட்டு வர்றது அந்த ஊரின் வழக்கமாகவே இருந்துகிட்டு வந்தது. அதே மாதிரி அரசியு மேல அன்பும் பாசமுமா இருந்த அரசர் தன்னுடைய மனைவியின் இழப்பை தாங்கிக்க முடியாம அரசியை பதப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அரசியை பதப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. அவங்களுக்காக ஒரு கல்லறை செஞ்சு அந்த கல்லறையில் அரசியை வச்சு அரசிக்கு பிடித்தமான எல்லா பொருட்களையும் அங்கே வச்சு பதப்படுத்த ஆரம்பித்தாங்க. பதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த அரசருக்கு நினைவு வந்தது. அரசி அவர்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த உலகத்திலே யாருமே யூஸ் பண்ணாத பயன்படுத்தாத ஒரு மிக சிறந்த ஒரு ஆடையை என்கிட்ட இருக்கும்படி அதை எப்படியாவது வாங்கி கொடுங்கள் அப்படின்னு அரசி சொன்னது. அப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது, அவங்களுடைய கடைசி ஆசையாக அந்த ஒரு விலை உயர்ந்த யாருமே பயன்படுத்தாத அந்த ஒரு ஆடையை அரசி கல்லறையில வைக்கணும் அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கிறார் அந்த அரசர். உடனே அரசர் ஒரு அறிவிப்பை விடுறாரு. இந்த உலகத்திலேயே ரொம்பவே நேர்த்தியான அழகான ஆடையை உருவாக்கலாம், யார் வேணாலும் உருவாக்கலாம், உருவாக்கி அதை அரசர்கிட்ட கொண்டு வரலாம். அதில் எது சிறந்த ஆடையோ அதை நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய அரசிக்கு பரிசாக அதை நான் கொடுக்க போகிறேன். அப்படி நல்ல ஆடை, சிறந்த ஆடையாக நான் தேர்ந்தெடுக்க போகிறது கண்டிப்பாக இந்த உலகம் முழுவதும் தெரியும்படி நான் அந்த வடிவமைப்பாளருக்கு ஒரு தக்க சன்மானம் கொடுத்து அவனுடைய புகழை இந்த உலகம் முழுக்கும் பரப்புவேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அரசர் வெளியிடுறாரு. அதே ஊரில் ஒரு திறமையான ஆடை வடிவமைப்பாளர் இருந்தார். அவன் எவ்வளவோ சிறந்த ஆடையை வடிவமைச்சும் கூட அவனுக்கான சரிய ஒரு சன்மானமும் அவனுக்கான உயரிய ஒரு மதிப்பும் இல்லாமலேயே இருந்துக்கிட்டு வந்தான். அப்போ அரசரோட அறிவிப்பு அவன் காதலையும் விழுந்தது. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம், இதை நம்ம தவற விடவே கூடாது. நம்மளுடைய சிறந்த படைப்பான அந்த ஆடையை படைத்து அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே தீர்க்கமாக அந்த ஆடையை தயாரிக்க ஆரம்பித்தான் அந்த இளைஞன். அரசிக்காக பிரத்யேகமாக தன்னுடைய திறமை எல்லாத்தையுமே செலுத்தி அந்த ஆடையை தயாரித்து அதை அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த இளைஞன் முற்பட்டான். ஆனால் தலைநகரமான அந்த அரசர் இருக்கும் இடத்திற்கு போகிறதுக்கு அவனுக்கு பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த பிரயாணம் செய்வதற்கு எப்படியும் 2 நாள் ஆகும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு குதிரை மேலே அந்த இளைஞன் அரசரை பார்க்க புறப்பட்டான். போயிட்டு இருக்கும் பொழுது வழியில் இன்னொரு முதியவரை பார்க்குறான். அந்த முதியவரும் ஒரு அழகான ஆடையை தயாரித்து அந்த ஊரில் தலைநகரத்தில் இருக்கும் தன்னுடைய பேத்திக்கு திருமணம், அந்த திருமணத்திற்காக அந்த பேத்திக்கு அந்த ஆடையை வடிவமைத்து நான் கொண்டு போகிறதாக 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அந்த ஆடையை பார்த்த அந்த இளைஞனுக்கு தன்னுடைய ஆடையை விட அந்த ஆடை ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது போல தெரிஞ்சிச்சு. உடனே தான் வந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த முதியவர்கிட்ட சொல்லி
தவறாக நினச்சிக்கலைன்னா நீங்கள் அந்த வடிவமைத்த அந்த ஆடை என் ஆடையை விட ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. அதனால் நான் வடிவமைத்ததை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வடிவமைச்சதை நான் வச்சுக்கிறேன், நான் போய் இதை அரசர்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா என் வாழ்க்கைக்கு ரொம்பவே திருப்பு முனையான இந்த நேரத்தை நான் தவற விடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. முதியவர் எவ்வளவோ சொல்கிறாரு, என்னுடைய ஆடையை விட உன் ஆடை தான் ரொம்பவே அழகாக இருக்குன்னு முதியவர் சொல்லியும் கூட அதை அவன் காதில் வாங்கிக்காம ஆடையை மாற்றி எடுத்துக்கொண்டு அரசர்கிட்ட நேராக போகிறான் அந்த இளைஞன். அந்த ஆடையை எடுத்துக்கிட்டு போய் அரசர்கிட்ட காட்டுற அந்த இளைஞன் அரசருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு அழகான ஆடையை நான் பார்த்ததே இல்லை, இதை வடிவமைத்த உனக்கு பொன்னும் பொருளும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு உடனே ஆணையை பிறப்பிக்கிறாரு. அந்த ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளை வைத்துக்கொண்டு ஒரு அழகான நங்கை அவன்கிட்ட நெருங்கி வராரு. நெருங்கி வரும் பொழுது அரசர் உடனே நிறுத்து, இந்த பரிசை அந்த இளைஞனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அந்த இளைஞனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. ஏன் இப்படி அரசர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அரசர் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆடையை விட அந்த பெண் அணிந்திருக்கும் ஆடை ரொம்பவே அழகாக இருக்குது, இந்த ஆடையை வடிவமைத்தவர் இப்பொழுதே என் கண்முன் வர வேண்டும் அப்படின்னு இன்னொரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. உடனே அந்த பெண் என்னுடைய தாத்தா தான் இந்த ஆடையை வடிவமைத்தவர் அப்படின்னு அவங்க போய் அவங்க தாத்தாவை அழைச்சிட்டு வராங்க. அந்த தாத்தா யாருன்னா அந்த இளைஞன் வழியில் சந்தித்த அந்த முதியவர் தான். அந்த ஆடையை மாற்றிக்கொண்டாங்கல்ல, அந்த ஆடை தான் மிக சிறந்த ஆடை அப்படின்னு அரசர் அறிவிக்கிறாரு. அந்த முதியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆடையை வடிவமைத்தவனும் இந்த இளைஞன் தான், இவங்கிட்டேருந்து தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசருக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைந்து அந்த பொன்னையும் பொருளையும் அந்த இளைஞனுக்கு கொடுக்குறாரு. அந்த இளைஞனும் ரொம்பவே சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறான். போகும் பொழுது அந்த முதியவர் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, நீ என் திறமை மேலே வைத்த நம்பிக்கையை உன் திறமை மேலே நீ வச்சிருந்தீனா இந்த ஒரு குழப்பம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதும் நீ செய்யும் வேலையில் உன் திறமையை நம்பிக்கையோடு செய்தீனா நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றியை மட்டுமே பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு போறார் அந்த முதியவர். அப்பொழுதுதான் அவன் திறமை அவனுக்கே தெரிகிறது. இப்படித்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். மற்றவங்க திறமை மேலே வைக்கிற நம்பிக்கையை நம்ம திறமை மேலே நம்ம எப்பயுமே வைக்கிறதே இல்லை. இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவங்க சாதித்தவங்கன்னு பார்க்குறவங்க எல்லாருமே பெரிய திறமைசாலிகள், பெரிய உழைப்பாளிகள், வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத விட அவங்க திறமை மேலே வைத்த நம்பிக்கையால் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மறைமுக உண்மையாகவே இருக்கும். நம்ம எதிர்காலத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும்னா நம்ம திறமை மேலே முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதைவிட முக்கியம் நம்மீது முதல் நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும். வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை நம்பசமாக்கி கொள்ளலாம். மற்றவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க ஜெயிச்சிடுவாங்களோ சாதிச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறத விட நம் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை நம்மை நிச்சயமாக நம் இலக்கை அடைவதற்கான அத்தனை கதவுகளையும் திறந்து காட்டும், மிக பிரகாசமான வழிகளை காட்டும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. மற்றவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை சரிசமமாக எண்ணி அவங்க நல்லா இருக்காங்க, மற்றவங்க நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு எப்போவுமே சோர்ந்து போகாமல் நமக்கு என்ன இருக்குதோ, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ முயற்சித்தாலே சந்தோஷமும் நிம்மதியும் எப்பொழுதுமே நம்மிடம் வந்து சேரும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையே நமக்கு கஷ்டமான வாழ்க்கையாக மாறிவிடும். கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லாமலேயே போய்விடும். மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்காம நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ நமக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவோம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம்.
உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழக் கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்குத் தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். உனக்கான விடியல் உனக்காகவே துவங்கப் போகிறது. உன் வாழ்விலும் உன் மனதிலும் நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல ஏற்றங்களும் வரத்தான் போகிறது. நீயே அதை பார்த்து நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்ற ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். உன்னுடைய மாற்றத்திற்கான நேரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலை அப்படியே நிலையாக இருந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தாயில்லவா? அந்த நிலைமையை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் கண்மணியே. இன்று முதல் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உனக்காகவே ஏற்படுத்தப் போகிறேன். சந்தோஷமாக இரு என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் வருகின்ற ஆனந்தத்தை அனுபவிக்க தயாராக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் காண்பிக்கத்தான் போகிறேன். அதை புரிந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, நடக்கப் போகும் விஷயத்திற்காக நன்றி சாயப்பா, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்ததற்கு நன்றி சாயப்பா என்று நம்பிக்கையோடு நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நீ சொல்லும் நன்றி எப்பொழுதும் வீண் போகாது என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பார்த்து நிறைவான நிம்மதியோடு நீ உன் வாழ்வில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நம் விதி பலமாக இருக்கிறதே, இதுவரை நம் வாழ்வில் நடக்காதது போகுமா என்று சந்தேகமே வேண்டாம் என் குழந்தையே. எதையுமே நீ அலட்சியப்படுத்தவே வேண்டாம் குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன் குழந்தையே. தவறிக்கூட மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் மற்றவர்கள் உன்னால் வேதனைப்பட்டாலோ காயப்பட்டாலோ அந்த பாவத்தை நீ எங்கும் போய் கழிக்கவே முடியாது. வாழ்வில் எப்பொழுதுமே நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று உண்டு குழந்தையே. எப்பொழுதுமே நீயாகவே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காகவோ வேறு யாருக்காகவோ உன்னுடைய இந்த நிலைமையை, இந்த நல்ல மனதை எப்பொழுதும் எதற்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதே குழந்தையே. கல்லாய்க்கூட இருந்து விடலாம், ஆனால் பிறர் மனதை நோகடிக்கும் சொல்லை எப்பொழுதும் உன் வாயிலிருந்து சொல்லவே சொல்லாதே. அந்த சொல் மற்றவர்களின் மனதில் எப்பொழுதும் முள்ளாய் குத்திக் கொண்டே இருக்கும்படி செய்து விடாதே. நல்லதோ தீயதோ அவரவர் செய்யும் செயல்களை இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வாழ்வு என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுத்து விடாதே. வழிகள் உள்ள வாழ்க்கை மட்டுமே உனக்கு விதிக்கப்பட்டது என்றால் நான் அந்த விதியையே மாற்றியமைப்பேன் குழந்தையே. உனக்காக, என் கண்மணிக்காக அந்த விதியை நான் மாற்றி எழுதுவேன். நீ எதற்காகவும் பயப்படாதே, கலங்கி நிற்காதே. அன்பு இருக்கும் இடத்தில் பொய் இருக்கும் குழந்தையே. ஆனால் பொய் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் அன்பு இருக்கவே இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்வில் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு உன்னுடைய அன்பை நீ பரிசாக கொடு. அதே போல உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்கு உன்னுடைய புன்னகையை பரிசாகவே கொடு. உன் மனதை ஏமாற்றியவர்களுக்கு உன்னுடைய மகிழ்ச்சியை பரிசாக கொடு.
உன்னை உன் வாழ்க்கையில் அவமானப்படுத்தியவர்களுக்கு உன்னுடைய அமைதியை பரிசாக கொடுத்துவிடு அவர்களிடத்தில். என் அன்பு பிரியமே, தொட்டுவிடும் தூரத்தில்தான் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கையை அப்படியே விட்டுவிட நானும் விட்டுவிட மாட்டேன் என்பதை நம்பு குழந்தையே. நீ தனித்து இருந்தாலும் நீ எப்பொழுதும் தனியாக இல்லை குழந்தையே. உன் தந்தையாகிய நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை சரி செய்ய, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையில் பொக்கிஷத்தை அள்ளி அள்ளித்தர உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா இருந்து கொண்டே இருப்பேன். உனக்கான நற்செய்தியை கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்க செய்வேன். நிச்சயமாக என்னை அவ்வளவு சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே. நான் உன்னை மிக அழகாக உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் வேலையை செய்து கொண்டே இருப்பேன் எல்லா நேரமும். குழந்தையே, நீ விரும்பியது அனைத்தையும் அடையப் போகிறாய். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் ஒதுக்கிவிட்டேன். நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூடப் போகிறது. புண்ணியம் பல செய்திருக்கிறாய். அதனால்தான் உன்னுடைய வாழ்வு பொக்கிஷமான வாழ்வு உனக்காக நல்ல நல்ல மாற்றங்களை தர காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ காணாத சந்தோஷத்தை, சந்தோஷமென்றால் இப்படியாயிருக்கும் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு சந்தோஷத்தை மிக ஆனந்தமாகவே அனுபவித்து கொண்டிருந்தாய். ஆனால் திடீரென்று ஒரு புயல் அடித்தது போல, பெரும் மழை வந்தது போல, பெரும் வெள்ளம் வந்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்கியது. இது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ நினைத்து கூட பார்க்காத அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்தேறியது. அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. நம் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் வருமா என்று நீயே கண்கலங்கும் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தேறியது. இந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாமல் இருந்தால், அந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் வராமல் இருந்தால், இந்த நேரம் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் எப்பொழுது நிகழ்ந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து சொல்லவே முடியாத துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டுமா? ஏன் வந்திருக்கிறது? இது வராமலேயே இருந்திருக்கலாமே என்று கூட உன் சிந்தனை சென்று கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளையே, இது நடக்குமா? நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைப்பதற்கு எதுவுமே இங்கு இல்லை. நடப்பது நடந்துதானே ஆகும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, இனி நடக்கப் போவதற்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது. நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தா ஆகிவிடவும் முடியாது, எதற்குமே நீ பொறுப்பாளியாகவும் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் என்னுடைய பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்ததை மாற்றவும் முடியாது, நடந்து கொண்டிருப்பதையும் மாற்ற முடியாது. இனி நகரவிருப்பதையும் உன்னால் எதையுமே செய்து மாற்றவே முடியாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நடக்குமா என்று நீ நினைத்தது நடக்குமா என்பது உனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நடக்கும் போதுதான் உனக்கு தெரியும். ஏன் அது அப்பொழுது நிகழவில்லை, இப்பொழுது ஏன் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். இனி நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் வாழ்க்கையில் ஏற்றம் வருமா வராதா என்று உன் சிந்தனையை தவிக்க விட்டு கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டியது
சரியான நேரத்தில் நடக்கும். கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்கும். உனக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் வந்தே தீரும். அனைத்திற்கும் சாட்சியாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் அனைத்திற்கும் சாட்சியாகவும் காரணகர்த்தாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். இந்த யுத்தத்தில், இந்த யுகத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீதான் வாழ்க்கையில் பிரகாசமாக வாழப் போகிறாய். எனவே எதற்கெடுத்தாலும் சந்தேக கண்ணோடு பார்க்காதே. இது நம் வாழ்வில் நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. சாயப்பா நமக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படிதான் கொடுப்பார் என்ற தீர்க்கமான சிந்தனையை உன் மனதில் எழ வைத்துக்கொள். உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில், கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறே என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்கவே மாட்டார்.